மார்ச் மாசத்துக்கு இந்த உலகத்தையே பிடிக்காது அப்படின்ற மாரி தான், மார்ச் மாசம் ஆனாவே சம்பவமா நடந்துட்டு இருக்கு. இதே மாரி தான் 2020ல மார்ச் மாசம் கொரோனா வைரஸ் அப்படின்னு வந்தது. ஏதோ சைனால இருக்க யாரோ ஒருத்தன் எதையோ ஒண்ணு சாப்பிட்டதுனால வந்த ஒரு வைரஸால லாக்டவுன்ல பல வருஷமா இந்த உலகம் சிக்கி தவிச்சுது. சரி அதிலிருந்தே இப்பதான் உலகம் கொஞ்சம் கொஞ்சம் மீண்டு வந்து நார்மல் லைஃப்குள்ள வந்து எக்கானமிய ஸ்டேபிள் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா கண்ட்ரியும். அது போதாதுன்னு இப்ப ட்ரம்பும், இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல ஒரு படையெடுப்பு எடுத்து பாம்பெல்லாம் போட்டு அந்த ஊர் தலைவரையே போட்டு தள்ளிட்டாய்ங்க. சரி அந்த பிரச்சனை அத்தோட முடிஞ்சிரும். பேசி எப்படியா சமாதானத்துக்குள்ள வந்துருவாங்க அப்படின்னு நெனச்சா, அவனுங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்ற ஒரு இடத்த பிளாக் பண்ணி, உலகத்துக்கே கேஸ், பெட்ரோல், டீசல் அப்படின்னு எல்லாத்துக்கும் தட்டுப்பாட கொண்டு வந்துட்டாய்ங்க. ஆல்ரெடி இந்த பாகிஸ்தான் ஸ்கூலு, காலேஜ் எல்லாம் லீவ் வுட்டு, வீட்லயே நடத்திக்கங்கப்பா அப்படின்னு சொல்ட்டாங்க. முக்கியமான எம்ப்ளாயீஸ் மட்டும் தான் வரணும்னு சொல்ட்டாங்க. அங்க அவ்வளோ ஷார்டேஜ் ஆஃப் ஃபியூல் ஆயிடுச்சு. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டு போ. நம்ம தான் எல்லா கண்ட்ரிட்டயும் நல்லா பேசிட்டு இருக்கும்போது, நமக்கு எல்லாமே கிடைச்சிரும். இந்தியால எந்த ஒரு தட்டுப்பாடும் வராது அப்படின்னு நெனச்சா, எல்பிஜிக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு வந்துருச்சு. யோசிச்சு பார்த்தா, நம்ம ஆளுங்களுக்கு எதையோ காரணம் காட்டி வொர்க் ஃப்ரம் ஹோம் கிடைச்சது. காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு வீட்ல இருந்தே படிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி அப்படின்லாம் கிடைச்சது. பட் கடைசியா வீட்ல இருக்க கேஸால வொர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கும். ஆஃபீஸ்க்கு வர தேவையில்ல. காலேஜ் ஸ்டூடெண்ட்க்குலாம் வீட்ல போயிருங்க அப்படின்னு சொல்ற ஒரு நிலைமை வரும்னு சத்தியமா எவனும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இவனுங்க இப்போதைக்கு வாரம் முடிக்கிற மாதிரி தெரியல. இவன் குண்டு போட்டுட்டு இருக்கான். திரும்ப அவனும் குண்டு போட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது அப்படின்னு தான் தெரியல. நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வார் இப்போதைக்கு முடியுமா? இல்ல வொர்க் ஃப்ரம் ஹோம் இப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போலாமா அப்படின்ட்டு.